வெல்கம் டு தனு குக்கிங். இன்னைக்கு வாங்க ஏபிசி மால்ட்டுன்னு பவுடர் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். பாலில் போட்டு ஆட்டி குடிக்கலாம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/4 கிலோ ஆப்பிள் 1/4 கிலோ ஆப்பிள் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ பீட்ரூட்டு, 1/4 கிலோ கேரட்டு, முந்திரி பருப்பு 50, பாதாம் 50, ஒரு 5-6 ஏலக்காய். ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, அந்த வாசம் பிடிக்காதுன்னா போட்டுக்க வேணும். 3/4 கிலோ நாட்டு சர்க்கரை. எல்லாத்தையும் கழுவிட்டு செத்தி அரைச்சி செய்யணும். அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்கு இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாம் செத்தி எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பாதாம் முந்திரியெல்லாம் இந்த வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். சும்மா வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதெல்லாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இதில் இந்த எல்லாத்தையும் பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாத்தையும் அரைச்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். அப்படியே கிண்டி விட்டுக்குவோம். சத்தை கிண்டி விட்டுட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் இந்த அளவு கிண்டிட்டா போதும். இப்போ அதை வந்து நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். இதை போட்டு செஞ்சுட்டு சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். இதுக்கு ஜீனியெல்லாம் தேவையில்லை. நம்ம நாட்டு சர்க்கரை போடுறதுனால ஜீனியெல்லாம் தேவையில்லை. பாலை நல்லா காய்ச்சிட்டு டீ குடிக்காமல் டீ காப்பியெல்லாம் தவிர்த்துட்டு இதை போட்டு ஆற்றி குடித்தா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீயெல்லாம் குடித்தா நம்ம உடம்புக்கு தான் கேது. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா நல்லது தான். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். செஞ்சு குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா கிண்டிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வந்து பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்தோம்னா இப்படினாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நல்லது. ஆப்பிள் சாப்பிட மாட்டேங்குங்க. சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க, உடம்புக்கும் நல்லது. வீட்டில் என் பையனுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கான். என் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாலை காய்ச்சி காலையில் காப்பி, டீ இதெல்லாம் கொடுக்காம இதில் ஒரு ஸ்பூனை போட்டு ஆற்றி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் கொடுத்து பாருங்க. இந்த பாருங்க எப்படி தலைன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? இது மேலையெல்லாம் அடிக்குது. அதனால் இப்படி ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு இப்படி கிண்டுவீங்க. கையில் வெள்ளம் அடிச்சுக்காம பார்த்து செய்யணும். பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்க. அது வந்து மேலெல்லாம் தெளிக்குது. அதனால இப்படி ஒரு பிளேட்டை வச்சு இப்படி மூடிக்கிட்டு கிண்டிக்கணும். கை விடாமல் கிண்டி தான் ஆகணும். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த வண்ணத்தில் இதை போட்டுக்குவோம். இந்த பவுடரை அதில் போட்டுக்கலாம். போட்டு கை விடாமல் கிண்டிடணும். இந்த பாருங்க இப்போ எப்படி வந்துட்டுன்னு பாருங்க. இந்த மாதிரி கிண்டிக்கணும். இப்போ இதுக்கு மேலே இறக்கிட்டு போய் ஃபேன் காற்றுல வச்சு நம்ம கிண்டி விடணும். கை விடாமல் கிண்டி விடணும். எவ்வளோதான் பதம் பாருங்க. இதுதான் பதம். இதோட இறக்கிக்கலாம். இறக்கிட்டு போய் ஃபேன் காற்றுல வச்சு நம்ம கிண்டுறதுல தான் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். பாருங்க இப்படிதான் கிண்டி எடுக்கணும். ஃபேன் காற்று கீழே வச்சு கிண்டுறோம் பாருங்க. கிண்டுறங்காட்டி அரை வச்சு போயிடும்.
பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்காக நான் என் உயிரை அரை வருஷம் கொடுத்துக்கிட்டு நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் இது செய்யறதுக்குள்ள ராணம் ராணம் போயிட்டு போல இருக்கு. பாருங்க, என்னாலே கிட்ட முடியல, எங்கள் வீட்டுக்காரங்க தான் கிட்டுறாங்க, அவங்களாலே முடியலைங்கிறாங்க. ரொம்ப சிரமம் தான், ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சத்தான சத்து, நல்ல உடம்புக்கு சத்தான ஒரு அதான் கிண்டிக்கிட்டு இருக்கோம். ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு எல்லாம் வாங்க போனோம்னா ஒரு அரை கிலோவே 500 கிட்ட வந்துடுது. இதுமாரி நம்மளே ரெடி பண்ணி நல்லா சத்தான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் செய்கிறது சிரமம் தான். சிரமம்னா சிரமம், இது ஒரு சிரமம்னு சொல்ல முடியாது. நெருங்கிட்டு கொஞ்சம் வருது, இது வருது சீக்கிரம். நான் இதை செய்யறதுக்கு நான் 3 மணிக்கு ஆரம்பித்தேன். இப்போ மணியை பாருங்கள், மணி எப்படி பாருங்க, 4:30 மணி 4:30 ஆயிட்டு. எனக்கு கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு 1:30 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு. இப்போ இந்த மாதிரி நான் செஞ்சு இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த பாருங்க, கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு நல்லா சத்தான பொருளாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க தான் இதை கிண்டி ரெடி பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா என்னால் கிண்ட முடியலை. எப்படி பல பண்ணணும், அந்த பாருங்க நல்லா பழம் வந்துட்டு பாருங்க. இதை லைட்டாக மிக்சியில் போட்டு அடித்து நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பாலை காய்ச்சி பிள்ளைங்களுக்கு போட்டு ஆற்றி கொடுத்துடலாம். மிக்சியில் போட்டு லேசாக அடித்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே வச்சுக்கலாம். இதை 2, 3, 4 பேர் இருந்தீங்கன்னா இது 1 மாதம் 1.5 மாதம் போல் வரும். 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும் போல். ஹார்லிக்ஸு பூஸ்டெல்லாம் வாங்கினோம்னா 1000 2000 வாங்க வேண்டியது இருக்குது. அரை கிலோவே 400 500 ரூபா விற்கிது. இதுமாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு கொடுத்துருங்க. பாய். இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போலாம் எல்லாம் சுகரு அப்படி மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம், பேர பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு தான் முதல் தான் நான் செஞ்சேன். ரொம்ப நல்லாவே இருந்துருக்கு. எனக்கு ரொம்ப செஞ்சதில் சிரமப்பட்டாலும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம செஞ்சு நல்லா வந்துட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஏபிசி மாவு செஞ்சோம் இல்லையா, அதை செஞ்சு நல்லா மிக்சியிலலாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ எப்படி பூஸ்ட்டு மாரி எப்படி பழம்னு இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், நீங்களும் நல்லா செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே நானே ஃபஸ்ட்டு செஞ்சு நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாலில் போட்டு ஆற்றி நம்ம குடித்து பார்த்துருவோம். இவ்வளோ தான் போடுறேன். ஒருத்தவங்களுக்கு போட்டால் இவ்வளோ போதும். அந்த பாலில் ஆற்றிட்டேன். நான் அந்த இப்போ குடிக்க போகிறேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த இதில் கொஞ்சம் கொண்டு போட்டு லைட்டாக அந்த இவ்வளவு போட்டு குடிச்சிங்கனாலே போதும். உடம்புக்கும் நல்லது, சுகருக்கும் தேவலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் குடிங்க.
உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.